ரொம்பவே எமோஷ்னலாக கண் கலங்கி பிக் பாஸில் இருந்த கனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஆதங்கமாக இது வந்து ஒரு புலம்பலான ஒரு பதிவு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்து ஒரு படகு சவாரியில் வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் கூட வந்து ஒரு 4 வயசு பையனை வந்து கட்டி பிடிச்சி அவங்க அம்மா வந்து இறந்து அப்படி வந்து மீட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த விஷயத்தை நான் பேசுறதுக்கான காரணம், நான் ரீசெண்டாக வந்து ஊட்டிக்கு வந்து போயிருந்தேன். அங்கே நானும் வந்து படகு சவாரி போயிருந்தேன். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, என் குழந்தைங்க எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஸோ நாங்கள் அது போயிட்டு வரும்போதும் வந்துட்டதுக்கப்புறமும் ஒரு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இது வந்து செம ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து ஆச்சு. ஆனால் இப்போது அதே மாதிரி ஒரு படகு சவாரி போனவங்க இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் வந்து சிக்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு சந்தோஷம் எல்லாமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் வந்து போயிருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த இடத்துல இப்படி ஒரு முடியும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு அந்த ஒரு இன்சிடெண்ட் ரிலேட்டடாக ஒரு சில கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு வெதர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதையும் மீறி எதுக்கு வந்து அந்த படகு சவாரியை வந்து அனுமதிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. ஸோ அப்படி அலோவ் பண்ணவங்க அந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஆட்கள் இருந்திருக்கணும்ல. அதை ரெஸ்கியூ பண்ண வந்ததே வந்து இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அந்த இடத்துல வந்து பார்த்து பாடியெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது முன்னாடியே வந்து இருந்திருக்கணும்ல. ஸோ இப்போது இந்த இடத்துல சிஸ்டம் சரியில்லை, இதை நம்ம யார்கிட்ட போய் கேள்வி கேட்குறது? ஸோ இதெல்லாம் வந்து மாறணும். ஸோ நாம் இதையும் ஒரு நியூஸாக வந்து பார்த்துட்டு கடந்து போயிடுவோம், நம்ம அடுத்த வேலையை வந்து பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு கேள்வி வந்து வருது. ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆதங்கமாக, ரொம்ப கண் கலங்கி இந்த ஒரு வீடியோ வந்து கனி வந்து ரொம்பவே எமோஷனலாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிற பாயிண்ட்டெல்லாம் வேலிட் தான். ஏன்னா அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்குன்னு எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி படகு சவாரிகள் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து இருக்கணும். பட் இந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் நடந்ததுக்கப்புறம் தான் அது நடக்கணுமா அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆதங்கமாக வந்து இருக்குது. ஸோ அவங்க கேட்குறது வேலிட் தான். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.